திமுக செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு. அந்த செயற்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் சார் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, திமுக தோல்விக்கு காரணங்கள் என்ன? இதை கண்டுபிடிங்க. 20 நாள்ல எனக்கு சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20 நாள் சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, செயல்பட முடியாத மாவட்ட செயலாளர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக போயிடுங்க. இல்லை நிற்காதீங்க, பரவாயில்ல நீங்கள் போயிடுங்க. டீ கடையில் மட்டும் உட்காந்து நம்ம அரசியல் பேசக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் பேசுங்க, ஃபேஸ்புக்கில் பேசுங்க, யூடியூப்பில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப லேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கார் ஸ்டாலின் சார் அவர்கள். நேற்று உதயநிதி என்ன பேசியிருக்காருன்னா, சட்டசபையில் ரீல்ஸ் மட்டும் போட்டுருக்க அரசாக இருக்காத, வேகமாக செயல்படுற அரசாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலின் சார் பேசுகிறதுக்கும் உதயநிதி சார் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் பாருங்கள். இவர் அரசியலை செல்லில் பேசுங்க, மொபைலில் பேசுங்க கொண்டு வர்றாரு. அவர் அதில் செயல்படாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரெண்டுத்துக்கும் முரண்பாடாக இருக்குது. ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிருக்கீங்க. 70, 60 பண்ண அரசியல் இன்னும் பண்ணின்னு இருக்கீங்க. அரசியல் மாறி போச்சு. சீக்கிரம் மாறுங்க ஐயா. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் ஆட்சியை பிடிக்க முடியும். நன்றி.